நாராயணன். நல்லா இருக்கணும். வணக்கம் தல. வணக்கம். வணக்கம் சொல்லுவது சரி. வணக்கத்துக்குள் என்ன தலை? வாங்க பாஸ். வாங்கன்னு சொல்றது சரி. இந்த வாங்கங்களுக்குள்ள என்ன பாசுங்கிறது கணக்கு. என்ன ப்ரோ? என்ன என்பது ஒரு வகையான கேள்வி. ஆனா ப்ரோங்கிறதுக்கு ஏன் ப்ரோ ஓம் ப்ரோ இப்படித்தான் இப்போ நாட்டில் நடக்குதாதான். சுருக்கிட்டாங்க எல்லாத்தையும். எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும். அப்பத்தான் வச்சிருந்தா சுருக்கி பை. அந்த பைக்குள்ள அத்தனை இருந்துச்சு. ஆமா, அதுக்கு சேமிப்புன்னு பேரு. அதெல்லாம் போய் இப்போ எதை சுருக்கணும் எதை சுருக்க கூடாது எதை விரிக்கணும் எதை விரிக்க கூடாதுங்கிற கணக்கு இல்லாம காலம் கலிகாலமாகி இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம். ஆமா, இவ்வளவு விவரமா வாங்க தலை. நண்டுக்கு தலை இல்லைன்னா அது ஒரு ஜீவராசி. அதைத்தான் கதையா சொன்னேன். விட்டா 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சுடான்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? விட்டா 5 நண்டு பிடிக்க போவான். நண்டு பிடிக்கிறேன். அப்படி போற பொழுது ஒரு கைய உள்ள விடணும் 5 விரலோட. விட்டா 5 வந்தா 15. நண்டுக்கு 10 காலு. விட்ட விரல் 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. நண்டு இல்லைன்னா உள்ள பாம்பு இருக்கும், சோழிய முடிச்சிடும். அதுக்கு தான் ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது, ஓட்ட தெரியாம கையை விடக்கூடாதுன்னா. பத்தியல எவ்வளவு அற்புதமான விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. தலை இல்லாதது நண்டு. ஆனா நீங்க பாருங்க தலை. அதனால்தான் ஒரு தாய் ஒரு குழந்தையை இந்த பூமியிலே ஜனனம் என்று பெற்றெடுக்கிற பொழுது முத வந்தது இந்த சிரசுங்கிற தலை. அதனாலதான் தாய்க்கு தலை வணங்கணும்டான்னு. அதனால தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு கடைசி மகன். இப்ப தெரிஞ்சுக்கங்க, ஒரு தாய் இறந்துட்டா தலைமகன் தான் எல்லா காரியமும் செய்யணும். தகப்பனுக்கு கடைசி மகன் தான் செய்யணும். இவ்வளவு சம்பிரதாயம். ஏன் தகப்பனுக்கு கடைசி மகன் தான் செய்யணும்? தாய்க்கு தலைமகன் முத பிறந்தவன். ஆமா, அதனால செய்யணும். தகப்பனுக்கு ஏன் கடைசி மகன் செய்யணும்? இன்னைக்கு பாருங்க, ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா ஒரு வருஷம் 12 மாசம். ஆனா கணக்கு 12 மாசம் கொண்டாடுறாங்க. ஆனா தாய் சுமந்தது 10 மாசம் தானே. அப்ப 10 மாசத்துல தானே பிறந்தநாள் கொண்டாடணும். ஆமா. எதுக்காக 12 மாசம்? அதுதான் காரணம். தந்தைக்கு இளையமகன் சொன்னீங்களா பாத்தீங்களா? தந்தை என்ன பண்ணுவான், 2 மாசம் அந்த வீரியத்தை உடம்புல சமக்கணும். அதானே 2 மாசத்துக்கு அப்புறம் மனைவியோட போக பண்ற பொழுது இவருடைய வீரியம் அவருடைய கருவறைக்கு போச்சுன்னா அங்க 10 மாசம். அப்பங்கிட்ட 2 மாசம், அம்மா கிட்ட 10 மாசம். 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் எனக்கு நீ தலைமகன்டா. 2 மாசம் சுமந்த உங்க அப்பனுக்கு கடைசி மகன். அதனால்தான் தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளையமகன் அப்படிங்கிற சம்பிரதாயம். ஏன்னா இதுக்கு மேல புள்ள பக்க போறது இல்லை. இவன் தான் கடைசி மகன். வலிச்சு ஊத்தின இட்லி. நம்மளை ஆம்பளைன்னு கடைசியா நிரூபிச்சவன் இவன் தான். அதனால இவன் தான் நமக்கு எல்லாம் செய்யணும். அது 2 மாசம் ஆண்மகன் சுமக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. ஆமா, அதுதான் முகூர்த்தம்னா. அப்ப முகூர்த்தம் குறிச்சது 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே முகூர்த்தம் குறிப்பான். கல்யாணத்துக்கு 2 மாசம் 3 மாசம் முகூர்த்தம் குறிச்சான்னா அவன் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் அந்த 2 மாசம் சரியா இருந்து அந்த வீரியத்தை தன் கருப்பையில் மாதிரி இந்த வீரிய பையில சுமந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட போகம் பண்ணான்னா அந்த வீரியத்துக்கு சத்து அதிகம். அதனாலதான் குழந்தை ஆரோக்கியமா பிறந்துச்சு. இன்னைக்கு அவன் எங்க தங்க விடுறான்? இதை விட ஒரு அற்புதம் சொல்லட்டுமா? கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிற பொழுது அந்த மனைவிங்கிற பெண்ணு கலர் கலரா சேலையெல்லாம் கட்டியிருந்தா. ஒருவேளை புருஷன் இறந்து போயிட்டேன் அப்படின்னா வெள்ளை சேலை கட்டுமா. ஏன் கட்டணும்? அதானுங்க கதை. அப்படித்தானே? இது ஏன் யாருக்காவது தெரியுமா? அதானே, புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி ஏன் வெள்ளை சேலை கட்டணும் சொன்னா பாரு. எவ்வளவு பெரிய தத்துவம். மனைவி சொல்றா பாரு, என் புருஷன் இருக்கிற காலகட்டத்தில் கையில வளைய போட்டிருந்தேன், கழுத்துல தாலி போட்டிருந்தேன், நெத்தியில குங்குமம் வச்சிருந்தேன், காலில் மெட்டி கொலுசு அத்தனைக்கு போட்டிருந்தேன், முகத்துல மஞ்சள் பூசியிருந்தேன், கலர் கலரா நான் சேலையெல்லாம் கட்டி என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்தேன். ஆனா இப்ப என் புருஷன் இல்லை, என் உடம்புல எதுவுமே இல்லை. ஆனா வெள்ளை நிறமான சேலையை நான் ஏன் கட்டுறேன் தெரியுமா? அன்னைக்கு என் புருஷன் இருக்கிற காலகட்டத்தில் இவன் குடும்பத்துக்காக 2 வாரிசை பெற்று தர்றதுக்கு நீங்க சொன்ன அந்த 2 மாசம் சுமந்த அந்த வீரியத்தை என்னுடைய கருவறையில் நான் வாங்கினேன். ஆனா இப்ப என் புருஷன் இல்லை, நான் வெள்ளைச்சேலை ஏன் கட்டுறேன் தெரியுமா? இந்த பூமியில் நான் வாழ்கிற வரைக்கும் என் உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளை நிறமான வீரியம் படக்கூடாது என்பதற்கு அடையாளமாக தாண்டா நான் புருஷன் இறந்ததுக்கு பின்னால் நான் வெள்ளைச்சேலை கட்டுறேன் என்கின்ற தத்துவத்தை சொன்ன பெருமை நம்முடைய தமிழ் பெருமை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ யாரும் கட்டுறதில்லை. ஏன்?
அப்படி படாம இருக்க போறது இல்லைங்கிற ஓ, கணக்கு. அப்போ அப்படி ஒன்று இருக்கோ? சரி அதை விடுங்க, அதை சரி. நம்ம பேச தேவையில்லை. ஆமா. ஆமா, யார் நீங்க? என்ன தெரியலையா? அது நானும் பார்க்க தெரியாம போயிருக்கீங்க. என்னங்க என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? பார்த்தா ஆள் நிக்கிறது தெரியுது, யாருன்னு தெரியணும்ல. நான் தானப்பா உலகம் சுற்று வாலிபன். அது எம்ஜிஆர் படம், அது தெரியும். நீங்க யாருன்னு கேட்டேன். அதைத்தான் சொன்னேன், நான் உலகம் சுற்றுற வாலிபன். ஐயா, உலகம் சுத்துற வாலிபனா வயாதுகனா அது இல்ல, உங்களுக்குன்னு பேர் இல்லையா? அப்படி சொல்லுங்க. ராசரிஷி, தேவரிஷி, பிரம்மரிஷி, மகரிஷி, அந்த வகையிலே நானோ நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். ஓஹோ, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வரையில கூட இந்த போர்டு பார்த்தேன். என்னது? இங்க போர்டு இருந்துச்சு பார்த்தேன். இங்கனே என்ன? சேரு, டேபிள், தவிடு, புண்ணாக்கு, அரிசியும் கிடைக்கும்னு போட்டுருந்துச்சு. சரி, இதுல இந்த அரிசி என்ன அரிசின்னு தெரியல. என்ன பச்சரிசி, புழுங்கரிசி, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அப்பச்சி அரிசி கூட வருது. இது ஏதோ மக அரிசின்னு சொன்னீங்களே, அந்த அரிசி இங்க கிடைக்குமா? எந்த அரிசி எங்கேயா கிடைக்குது? இப்போ நீங்க சொன்னீங்களே மக அரிசின்னு. நீங்க சொன்ன அதை சொல்லல. சரி, இப்ப நான் கேட்கிறேன், அரிசி இங்க கிடைக்குமான்னு சொல்றீங்கல்ல, அரிசி வாங்கணும் எங்க போகணும்? ரேஷனுக்கு தான் போகணும். என்னங்க எவ்வளவு அற்புதமா பேசுறீங்க. அரிசி வாங்கணும்னா எங்க போகணும்? ரேஷனுக்கு இல்ல. அரிசி வாங்கணும்னா கோயிலுக்கு தான் போகணும். இல்ல, கோயில்ல பொங்கச்சோறு தான் கொடுப்பாங்க. இல்ல, அரிசி வாங்கணும்னா கோயிலுக்கு தான் போகணும். ஐயா, ரேஷனுக்கு தான் போகணும். இல்ல, கோயிலுக்கு தான் போகணும். இல்லன்ற. ஆமா, நீங்க எப்படி கோயிலுக்கு போறீங்க? நீங்க எப்படி அங்க சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. நான் கேக்குறேன், இப்போ நீங்க சரியா பதில் சொல்லணும். இந்த உலகத்துல எவ்வளவோ ஆலயங்கள் இருக்குது. ஆமா. மதுரைக்கு போனா அது பாண்டிய நாடு. ஆமா, பாண்டிய. அந்த மதுரையில யார் ஒருத்த போய் அங்க கோயில்ல நின்னு அரி சிவா, அரி சிவா, அரினா பெருமாள், சிவானா சிவபெருமான். எவன் ஒருத்தன் அரியும் சிவனுடைய திருநாமத்தை சேர்த்து சொல்றானோ அவனுக்கு விமோசனம். இப்ப கோயிலுக்கு போறோம், அரி சிவா, அரி சிவா, அரி சிவா, அரிசி வாங்கணுமா? அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும். ஓ, நீங்க அங்க போறிய? அங்கதான் கோயிலுக்கு போகணும்னு. நான் சொல்றேன் ரேஷனுக்கு தான் போகணுங்கிற. எப்படி? நீங்க சொல்ற ரேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அட்டையை கொடுத்து காசு வாங்குற ரேஷன் அல்ல. நான் சொன்னா அரிசி வேணும். இப்ப விவசாயம் பண்ணா தானே ஆமா நெல் கிடைக்கும். நெல் இருந்தா தான் அரிசி கிடைக்கும். ஆமா, அப்ப சாப்பிட்றதுக்கு நமக்கு அரிசி தேவை. கண்டிப்பா. அப்ப அந்த விவசாயம் பண்ணணும்னா தண்ணி இருந்தா போதுமா? என்னங்க, நிலம் இருந்தா போதுமா? போதுமா? சூரியனுடைய ஒளி இல்லாம எந்த பயிரும் விளையாது, விளையாது இல்லையா? அதனாலதான் நான் சொன்ன ரேஷன் இந்த ரேஷன் அல்ல, கதிரேசன் என்ற கதிரேசனுடைய சூரிய ஒளி இருந்தால்தான் அரிசி நமக்கு கிடைக்கும். அப்ப எங்க போகணும்? அப்ப நான் சொல்றது அரிசி வாங்கணும் ஆலயம், நீங்க சொன்ன சாப்பிடுங்க அரிசி வாங்கணும்னா. சரி, நான் கேட்கிறேன், அந்த அரிசியில் தானே சோறாக்கி சாப்பிடும். ஆமா, அதை தான் சாப்பிடணும். அதோட மாற்றம் இல்லையா? மாற்றமே இல்லையே. அந்த சோத்தை ஆக்கி சாப்பிடும்போது சப்பனங்கால் போட்டு உட்காந்து தலைவாழை இலை போட்டு சாப்பாடு வச்சு பொரியலை வச்சு சாம்பாரை ஊற்றி அப்படி பிசைஞ்சு அதை எடுத்து கீழே அப்படி குனிஞ்சு சாப்பிட்றீங்களே, ஏன் அப்படிதான் சாப்பிட முடியும்? ஏன் அப்படி அண்ணாக்க போட வேண்டிய அளவுக்கு போட வேண்டியதானே? ஏன் குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்றீங்க? அதிலும் ஒரு பண்பாடு. என்னது? அம்மா சொன்னா பிள்ளைகிட்ட, ஐயா உன்னை பெத்த தாயிடானா, ஒரு வேளை உனக்கு பசி வந்துருந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உனக்கு நான் பால் கொடுத்து உன் பசி போக்கியிருப்பேன். ஆனா இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்கிற தாய் யார் தெரியுமா? இந்த பெத்த தாயை விட இந்த பூமிங்கிற தாயிடா. இந்த பூமியில தாண்டா அத்தனையும் விளையுது, அதை தாண்டா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிட்டு அந்த பூமிங்கிற தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும் சொல்லி கொடுத்தவனுடைய தமிழ். அதனாலதான் சாப்பிட்ற பொழுது குனிஞ்சு சாப்பிடும். இப்ப தெரியுதா? பூமி தாய்க்கு நன்றி சொல்ல. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, என்னது சாப்பிடணும்ல? ஆமா. ஒரு வேளை விக்கல் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? தண்ணி தான் குடிக்கணும். அப்படி சொல்லுங்க. தண்ணியை குடிக்கணும். தண்ணி எப்படி குடிக்கணும்? இப்படி செம்பில் எடுத்து அண்ணா குடிக்கணும். செம்பில் எப்படி எடுத்து அண்ணாந்து குடிக்கணும். அண்ணாந்து குடிக்கணும். ஏன் தண்ணியை மட்டும் அண்ணாந்து குடிக்கணும்? அப்புறம் தட்டில் ஊற்றி வச்சு நக்கவா முடியும்? அதான் தாயா கேட்கிறேன். நம்ம நாயா நம்ம தண்ணியை அண்ணாந்து குடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க சொன்ன அதே விளக்கம். எப்படி? இந்த உலகத்துல ஏரி குளம் கம்மாயின்னு எத்தனை இருந்தாலும் எங்க வேணாலும் தண்ணி கிடைக்கலாம். இந்த ஏரி குளம் தம்மாய் ஆறு இதுக்கெல்லாம் தண்ணி கிடைக்கணும்னா வர்ண பகவான்கிற மழை பெய்தால்தான் இங்கே தண்ணி கிடைக்கும். நம்ம தாகத்தை தீர்க்க தண்ணி கொடுத்த வர்ண பகவானே உனக்கு நன்றின்னு சொல்லித்தான் தண்ணி அண்ணாந்து குடிக்கிறோம். அப்படி சொல்லணும். சரி, நான் கேட்குற இந்த தண்ணியை அண்ணாந்து குடிக்கிறோம், இன்னொரு தண்ணியை கப்பில் ஊற்றிட்டு கீழே குனிஞ்சு கண்ணை மூடிட்டு இழுக்கிறானே, ஏன்? அதுவும் தண்ணி தானே, அது அண்ணாக்கா விடலாம்ல?
நீ சொல்றது நியாயம்தான். குளத்துல நடந்தா தண்ணி குளத்து தண்ணி இல்லையா? ஆமா. கம்மாயில் நடந்தா கம்மா தண்ணி, கம்மா தண்ணி. ஆத்துல நடந்தா ஆத்து தண்ணி, ஆத்து தண்ணி. அதே கோயிலில் கொடுக்கறது தண்ணி தான், ஆனா அதுக்கு பேர் தீர்த்தம். தீர்த்தம். இப்ப இவர் சாப்பிட்ட தண்ணி என்ன தண்ணின்னு தெரியல. அது ஏதோ பிராண்டு 145. கொஞ்சம் அப்படி. எவ்வளவு நேரம் வேலை பார்க்குது, நின்று வேலை பார்க்குது. பரவாயில்ல, சந்தோஷப்படணும். இந்த பூமியில எந்த ஒரு மனிதன் பிறந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்து, நீங்க சொன்னீங்களே 2 மாசம் அந்த வீரியத்தை செபிச்சு வைக்கிறோம்னா அதுக்கு ஆரோக்கியம் தேவை. எப்ப இந்த கன்றாவி நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ சீக்கிரத்துல கண்ணை மூடிடுவோம் என்பதை தெரிந்து கொண்டவன் தான் கண்ணை 2 இறுக்கி முடிக்கிட்டு கட 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 குடிக்கிறான். கண்ணை மூடு போறோம் தெரிஞ்சு குடிக்கிறான். தெரிஞ்சு வச்சுல அவனுக்கு. ஆனா ஏன் குனிஞ்சு குடிக்கிறான் தெரியுமா? இது தண்ணி தானே, அண்ணாக்க ஊத்தலாம்ல. ஆமா. ஏன் குனிஞ்சு குடிக்கிறான்னா, இந்த சாராயத்தை தயார் பண்ற இந்த ஊரல் பூமிக்கு அடியில தான் புதைச்சி வைக்கிறாங்க. அப்ப இந்த போலீஸுக்கு இந்த வாடை தெரிஞ்சு காட்டி கொடுத்துடாம இந்த பூமி தாய் காப்பாத்தி இந்த சரக்கு ஊர்ல எடுத்து கொடுக்குறியே, உனக்கு நன்றின்னு சொல்லித்தான் இப்படி குனிஞ்சு கிடக்குறதுன்னு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு ஒண்ணு? என்னது? அன்னைக்கெல்லாம் மது பழக்கம் இருந்தது. இந்த குடிக்கிற வழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவன் யாரு கேட்டா வெள்ளக்காரன். இந்த நாட்டை விட்டு போற பொழுது அவன் அழகா சொன்னான், என்னது? நீங்க எல்லாம் மாடு மாதிரி வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. இந்த உழைப்புக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அதனால நான் பேர் வச்ச இந்த சரக்க எப்படி குடிக்கணும்னு அளவு சொன்னேன். அதனாலதான் அவனுக்கு பேர் வச்ச ரம்முன்னு. ஆமா, ரம்மு இருக்கா? ஆமா. அது எத்தனை எழுத்து? 3 எழுத்து. என்னென்ன எழுத்து? RUM. இந்த ஆறுனா என்ன தெரியுமா? என்ன? ரெகுலர், தினமும். ஓஹோ. அடுத்த என்ன எழுத்து? U. யூஸ் பண்றது, உபயோகிக்கிறது. அடுத்த என்ன எழுத்து? M. அதுக்கு மெடிசன் பேரு, மருந்துன்னு பேரு. RUM, ரெகுலர் யூஸ் மெடிசன் அப்படின்னு அவன் கண்டு கொடுத்து மருந்தா சாப்பிடுங்கடாண்டா. இவன் விருந்தா சாப்பிடுறான். இதை விட ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? நம்ம ஆளுங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால இதை நம்மால் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போனேன். அதை வேற மாதிரி நம்மால் தயார் பண்ணேன். ரொம்ப அற்புதமா புதுசா 2 பானையை வாங்கி நல்ல மணலுக்கு கீழே புதைச்சு வச்சு வேளாம் பட்டை, வெடத்தலாம் பட்டை, வேப்பம் பட்டை, இது 3ஐயும் வெட்டி அதுல போட்டு பழம், கடுக்கா கொட்டை, பாருங்க படிக்காரம், குறிச்ச நல்ல பொட்டை கோழி, இதெல்லாம் மொத்தமா போட்டு அப்படியே வேக வச்சு அதுல வடிகட்டி அதுல ஒரே ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டு நம்மால் இவ்வளவு சோத்தை தின்னுட்டு ராத்திரில படுத்து காலையில கலகலன்னு இருந்துச்சு வேலைக்கு போவேன். ஆனா அப்படி தயார் பண்ணி சாப்பிட்ட பொழுது இங்க ஆரோக்கியம் கிடைத்தது. இன்னைக்கு யாரு யோக்கியம்னு தெரியவே இல்லை. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை? நீ சாமியாரா இல்ல சாராயங்காச்சரா? இவ்வளவு தெளிவா இந்த ஃபார்முலாவை சொல்றது கண்டிப்பா அந்த வேலை பார்த்தவனுக்கு தான் தெரியும். எவ்வளவு அழகா விடத்தலாம் பட்ட கற்கா கொட்டை, பழம், உரிச்ச கோழி, இவ்வளவு தெளிவா சொல்லி அதை ஊரல் போட்டு காய்ச்சி வடிச்சு இறக்கணும்னு சொன்னா அது நிச்சயம் காய்ச்சல் ஆளுனாலதான் முடியும். நீ என்னைய கொண்டு போய் 5 விட்டு அவ்வளவு இருக்குது. சரி, அது இப்ப நீங்க சொன்னீங்களே வெள்ளக்காரன் காய்ச்சல் சரக்குக்கு ரம்முன்னு பேர் வச்சான். ஆமா. இப்ப பெரும்போது இந்த சரக்கு பூராமே வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கு. ஜானக்ஸா, MC, நெப்போலியன், இப்படி பூரா வெள்ளக்காரன் பேர் தான் இருக்கு. ஆமா. இப்ப நம்பர்ல பேர் வச்சிருக்காங்களே, 18 48ன்னு சரக்குக்கு பேர் வச்சிருக்கானே, அது ஏன்? எனக்கு தெரிஞ்சாகணும். அம்மா 5 வயசு வரைக்கும் பிள்ளைய வளர்த்து கொண்டு பாடசாலையில சேர்த்து விட்டான். அப்படி பாடசாலையில சேர்த்து விட்டு நல்ல விதமா நீ படிக்கணும்ப்பா, இந்த அம்மாவுடைய கஷ்டத்தை நீ போக்கணும் அப்படிங்கிறத நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்து சம்பாரிச்ச காசை பிள்ளைகிட்ட கொடுத்து இதை பக்குவமா செலவு பண்ணி நல்லா படிச்சுட்டு வாடான்னா, இவன் பள்ளிக்கூடத்துக்கு போறவன் அம்மா கொடுத்த 200 ரூபாயில 4 பேர் சேர்ந்து 800 ஆக்கி போட்டிருக்க சட்டையை கலட்டி வேற சட்டையை போட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் போய் எங்க நிற்கிறாங்க? மதுபான கடையில் தான் நிற்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நடக்குது. அப்ப அவன் படிக்க வேண்டிய வயசு 18 வயசுல நல்ல விதமா படிச்சு ஆளாகணும்டா மகனேன்னு அம்மா சொல்லி கொடுத்த அறிவுரையை மறந்து இவன் 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 18 வயசுல நீ குடிக்க ஆரம்பிச்சேன்னா 48 வயசுக்குள்ள உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும்டா படுவாவி பயிர்களா. இதை செய்யாதங்கிற காரணத்தை உணர்த்துவதன் தன்மைதான் 18 48 என்பதை உணர்த்துகிற எழுத்து. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வேற இதனுடைய அர்த்தம் வேற. எப்படி? இதுல பெரிய ஆன்மீகம் இருக்கு. அப்படியா? எங்க சொல்லுங்க பாப்போம். இங்க சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போற ஆளுங்க நிறைய இருக்காங்க. அதுல என்ன அர்த்தம்னா, அந்த சபரிமலைக்கு விரதம் இருப்பது 48 நாட்கள். ஆமா இல்லையா? ஒரு மண்டல காலம். இந்த ஒரு மண்டல காலம் 48 நாள் விரதம் இருந்து
அந்த சன்னிதானத்திலே 18 படி இருக்கு. அம்மா 18 படி ஏறணும்ல. அந்த 18 படி ஏறி அந்த பகவானை தரிசித்து விட்டு மீண்டும் இறங்கி வந்து 18:48 சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு 18:48 என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். யோ, இப்போ இவருடைய கருத்து என்னன்னா, என்ன இங்க மாலை போட்டுருக்க ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு போறவங்க எல்லாம் அப்புறம் அப்படியே செய்யறாங்க. ஒரு விரத காலத்துல இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு அதை தொடர்ந்து விட்டுறணுங்கிறதுக்காகத்தான் அந்த விரதமே இருக்கும். ஆமா. ஆனா அப்படியா செய்யறியா? பம்பையில கீழே இறங்கி வந்து நின்னோன்னையுமே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன், மாப்பிள்ளை நான் வர 11 மணி ஆயிரம் போல இருக்கு, 2 கோட்டர் வாங்கி வச்சிரு. இருமுடி கையில் இருக்கு, மாலை கழுத்தில் இருக்கு, 2 கோட்டர் வாங்கி வைங்கிறானே, இது விரதமா? இன்னும் போகிற காலத்தில் இருமுடி கட்டும் போதே முன்முடியில் சாமிக்கு பின்முடியில் 2 கோட்டரை இவனுக்குன்னு வாங்கி போட்டுருவான் போலதான் தெரியுது. போகிற காலம் அப்படித்தான் போகுது. போங்க. சரி, எல்லாம் அவசியமா என்ன யாரும் ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நம்ம வந்ததுல இந்த விஷயம் பேசணுமா, அதனால நீங்க யாருக்கு மறந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? நான் தான் ஏரியா தலைவர் மையன். எந்த ஏரியா? மலேரியா. ஓ, அது இல்ல, அப்புறம் மலேரியா காய்ச்சல் இல்ல, மலை ஏரியா, மலை பகுதி, மலையில உள்ள ஏரியா, வேள்வி மலை பகுதி. அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஆமா, நீங்க என்ன வேலையா அப்படி வந்திருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, பொம்பளை பிள்ளை 2 வந்துச்சு. சரி, அதுகளுக்கு துணைக்கு வந்தேன். துணைக்கு தானே, அவ்வளவுதான். நம்மனால யாருக்கும் வேணா கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, துணைக்கு வந்திருக்கீங்களா? அந்த புள்ளைல எங்க இருக்குதுங்க? உள்ளர உள்ளர தினக்காவல் பார்த்துட்டு இருக்க புள்ளைய. நீங்க பாட்டுக்கு புள்ளைய உள்ள விட்டு வெளியில வந்துட்டீங்க. புள்ளைய ஏதாவது அதெல்லாம் என்னை மீறி யாரும் உள்ள போக முடியாது. ஆடவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாதுங்கிறக்காகத்தான் காவல், வெளிக்காவல். நானும் அப்படி சொல்லுங்க. அதனால இல்ல, ஏன்னு கேட்டீங்கன்னா, உம்பளை இந்த உலகத்துல காவல் காக்க முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். காவல் காக்க வரலையே, துணைக்கு தான் வந்தேன். துணை ஏன் காவல்? பொம்பளை ஆம்பளை, நானுங்கிற ஆம்பளை யாரா இருந்தாலும் காக்க முடியாது. பெண் என்பவள் தன்னைத்தானே காத்து கொண்டாள் தான். தற்காத்து தகை சார்ந்து சொற்காத்து சோறு விழால் பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பொம்பளை நினைச்சான்னா சோறு போடுற நேரத்தில் சொல்லியை முடிச்சு விடுவான். நம்ம மீசையை முறுக்கிட்டு அலைய வேண்டியதாக்கள் நாங்களே யாரு தெரியுமோ, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, சந்தோஷம். இப்போ நீங்கள் துணைக்கு வந்தா சொன்னீங்க 2 பொம்பளை பிள்ளை. அந்த 2 பொம்பளை பிள்ளை உங்களுக்கு என்ன உறவு முறை? ஒன்று வந்து தங்கச்சி. சரி, இன்னொன்று என் ஆளு தங்கச்சி. தங்கச்சின்னா உங்க கூட பிறந்தவங்க? ஆமா, கூட பிறந்தது. ஆமா, அப்ப இன்னொன்னு சொன்னீங்களா? அது யாரு? நான் கட்டிக்க போறது. கட்டிக்க போற பிள்ளையா? ஆமா. சரி, அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போறதுன்னா இருந்து மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போய் எதுப்பா பொண்ணோடு எங்க பார்க்க விடு அப்படின்லாம் விசாரிச்சுட்டு போவாங்க. ஆமா, அது மாதிரி பிள்ளைய கையில் கூட்டி வந்திருக்கீங்க. அதனால அந்த பிள்ளைய நான் பார்க்கலாமா? நீங்க எதுக்கு பார்க்கணும்? அன்னைக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னா சபையில உட்காந்து விளக்கு ஏற்றி அந்த புள்ள குனிஞ்சு தலை வணங்கி எல்லாத்துக்காலையும் கும்பிட்டு விடுவோம். இன்னும் சம்பிரதாயம் இருந்துச்சு. இப்போ நீங்க கட்டிக்க போற பொருளுங்க, அந்த புள்ள வந்தா குனியுமா? நல்லா குனியும். ஏன் இல்லை, நான் செய்ய தாயா கேட்குறேன். எது இதா குனிஞ்சா நீங்க தெரியல? ஆமா, நான் என்ன செய்ய? என்ன செய்ய? என்னது ஒன்று உங்களுக்கு சொல்லவா? என்ன? யானை மேலே ஏறணும்னு நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆமாம், 10 ரூபாயை கொடுத்தோம்னா யானை பாக மேலே ஏற்றி ஒரு ரவுண்டு அடித்து இறக்கி விட்டுருவேன். சரி, யானையவே செய்யணும்னு ஆசைப்படுறது இருக்கே, அது நமக்கு பெரிய தவறு. அதுக்கு நமக்கு நெத்தியில் முளைக்கணும். நம்ம வளர்த்திக்கு நெத்திலேயே முளைச்சாலும் யானை கால்கடையில் தான் போய் வருவோமே தவிர எட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, நீங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க. சரி, ஏன்னா நான் பல பொம்பளை பிள்ளைய பார்த்தாலும் தேவலோகத்தில் அத்தனை பொம்பளை பிள்ளைகளை நான் ஆட விட்டு பார்த்துவேன். இந்த புள்ள ஒரு வேலை அந்த உள்ள மாதிரி ஆடுமா, இல்லை நம்ம ஆட்டி விடணுமா? அது சில நேரங்களில் உண்டு. எப்படி இல்லை, அதுவாக சில நேரங்களில் ஆடும், இல்லை ஒரு சில காலகட்டத்தில் நம்ம ஆட்டி விடுற மாதிரி வரும். சரி, நம்ம புள்ளை இல்லாமல் பேசணும்னு வச்சுக்கோங்க, தப்பா போயிடும். நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க. நல்ல பிள்ளையா இருந்தால் 4 நாளைக்கு இல்லை புள்ள வரட்டும். எத்தனை நாளைக்குன்னு அப்புறம் கணக்கு பார்ப்போம். அப்புறம் பார்த்து நல்லது. ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி தெரியுது, பார்ப்போம். செய்யா மலையோரமாங்குருவி மாவிலையில் பாட்டெழுது பாடுதடி. மலையோரமாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராச உன் வரவை ராப்பகலா என் மனச தேடுதடி.
மலையோரம் அங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உண்பர் வைரப்பகலோ என் மனசு தேடுதடி மனமேலகாதி கேக்குதா மனசோடு தேடி பாட்டுதா மலையோரம் அங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உண்பர் வைரப்பகலோ என் மனசு தேடுதடி எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய எதுக்கு நான் அதுக்கு கோவப்பட்டு நான் உன்னை அதுக்கு கோவப்பட்டேன். அதுக்கா இங்க யார் வந்திருக்கா தெரியுமா? யார் வந்திருக்கா ஒரு சாமியார் வந்திருக்கார். அஷ்டமா சித்துக்கள் கற்றவர் அவர். அப்படியா அப்படி என்றால் என்ன சிறுச பெருசாக்குவார், ஆ பெருச சிறுசாக்குவார். ஐயே அப்படிப்பட்ட சாமியை நான் உடனடியாக பார்க்க வேண்டுமே அவர் எங்கே இருக்கிறார் எதுக்கு இப்ப நீ இது தேடுற? நீங்க தான் சொன்னீங்க சிறுசா இருக்கிறத பெருசாக்குவாருன்னு எங்க கீழே உள்ளதை மேல கொண்டு போவார், அப்ப நான் அவரை கூட்டிட்டு வரவே அவசியம் நான் பார்த்தேன் மேல உள்ளதை கீழே கொண்டு வருவார். இருக்கிறதுனால தான் பிரச்சனை நீங்க சாமியை போது அழைத்து வரங்க ஆசீர்வாதம் அதை அடைச்சி வச்சாதான் என்ன ஐயா ஆயே சாமி, மாமா மேல பாருங்க கீழே பாக்குறீங்க பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழலாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழலாமா என்ன பீரான குறுகுறுன்னு பாக்குறாரு அண்ணே உன் கால் எடு. திருப்படி. ஏன் அங்க போய் துப்புகிற வா இங்க அவன் இருக்கியா அப்போது இருந்து குண்டிய குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுதான் சுத்தி போட்டேன். துப்ப சொல்லு. அடச்சி அங்க எப்படி துப்பு வாய் ஐயா அச்சம் மடம் நானும் மறந்தாயா காத்தோட நீ அவன்கிட்டயே குண்டிய 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 அப்புறம் அவன் குருன்னு பார்க்காம என்ன செய்வான்? அவர் அங்க நிக்கிற நான் நீ எத்தனை மண் எடுத்தா நான் சுத்தி போடுறேன். அச்சம் மடம் துப்பு. வாய் இங்க இருக்கியா அவர் இங்கேயே குருன்னு இப்படி பார்த்துருக்காரு. நான் எவ்வளவுதான் திருஷ்டி கழிக்கிறது? அப்பப்பா கேரளா போய் தான் கழிக்கணும் போல இருக்குன்னு. அவ்வளவு கண் திருஷ்டி கொப்பளம் வராம பார்த்துக்க. எப்பா இந்த புள்ள நீங்க சொன்ன புள்ளையா? நான் சொன்னேன்ல அதேதான். எப்படி இருக்கு பீஸ்? பரவாயில்ல. பீஸ் ரம்பை மேடகை கிலோ இப்படி பொம்பளை எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த புள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நாட்டில் மழை பெய்யலை. அதுக்காக இவ்வளவு கூப்பிட்டு முதிரை மேய்ச்சல் புரியல. ஏய் என்னன்னு கேட்டேன். அப்படி மழை பெய்யறதுக்காக ஒரு யாகம் நடத்தலாம்னு நினைக்கிறேன். அழகா அழகா உலக சேமத்திற்காகனா அதில் நான் பங்கெடுத்துக்கிறேன். ஆமா, அதுல நீங்களும் வரணும், கண்டிப்பா வர்றேன். அந்த பிள்ளையும் வரணும். நான் என்ன சாமி பண்ணணும் நடக்கிற இந்த நிகழ்வு எங்க தெரியுமா? சதுரகிரியில. ஆஹா, சித்தர்கள்லாம் கூட மாட்டேன். அதனால தானே அங்கே வச்சிருக்கேன். நல்லது. என்ன செய்யணும் நாங்க? நீங்க 2 பேரும் அந்த யாகத்துல கலந்து என்ன பண்ணணும் இந்த நாட்டுல நல்ல மழை பெய்யறதுக்கு நீங்க அருள் புரிந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இமிடியேட்டா 2 பேரும் செய்யறோம் என்ன இங்க ஒரு பிரச்சனைனா சித்தர்கள்லாம் உட்கார்ந்திருப்பாங்க. ஆமா நீங்க 2 பேரும் இது மாதிரி வரக்கூடாது. சரி. இப்ப வேற துணி போட்டு வரணுமா இல்ல, 2 பேரும் நிர்வாணமா வரணும். தண்ணி நானே சுவாமி, தண்ணி நானே. உலக சேமத்திற்காக நாங்கள் இருவரும் மொட்டைக்குண்டியாக வர வேண்டும், அவ்வளவுதானே. ஆனா நாங்க வர தயார். அங்க இருக்க சித்தர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படியா? சித்தர் புறம் குத்தரா மாறிட்டாங்கன்னா அப்புறம் என்ன செய்ய? நீங்க ஒரு ஆள் தான் சுத்தி போடுறதுல பெரிய ஆளு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எம்புட்டு மண்ணை ஒரு லாரி கணக்குல மண்ணெளி சுத்தி போடணும் நான். ஆமா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து உள்ள எந்தங்கை கல்யாணி வள்ளி வள்ளி அழைத்தவன் வள்ளியை பார்க்க வேண்டும். மா வடே 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 ஆமடே உளுந்தோடே வட செல்லம். யார் வந்திருக்காங்க? நாரத மாமா வந்திருக்காங்க. ஏய் மாமா அதிமதுரா அனுராதா அதிமதுர அனுராக அதிமதுர
தன்மையை மீறிடும் பிரேமையினாலே ஓ தன்மையை மீறிடும் பிரேமையினாலே மலரே மண்மேல் சுகம்தானே மலரே மண்மேல் சுகம்தானே அதிமதுரா அனுராகா அதிமதுரா இவ்வன வாழ்வினில் அன்பாலே குறிஞ்சியின் வாடா பூமாலை இவ்வன வாழ்வினில் அன்பாலே குறிஞ்சியின் வாடா பூமாலை தன்மையை மீறிடும் பிரேமையினாலே தன்மையை மீறிடும் பிரேமையினாலே உலகே சுகத்தில் மூழ்கிடுது உலகே சுகத்தில் மூழ்கிடுது அதிமதுரா அனுராதா அதிமதுரா அனுராகா ஜீவிதமே சுகபோகம் அதிமதுரா நன்றி அண்ணா வணக்கம் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து. ஏய் இப்படியே சொல்லி சொல்லி கடவா புள்ள இல்ல கொன்றுவனை பாத்துக்க ஆனா உண்மையிலேயே என் தங்கச்சி என்னோட சேர்ந்த பிள்ளை. எப்படி நானும் அந்த ஒரே மாதிரி ரசிகர். எதை வச்சு சொல்றீங்களா அண்ணா அந்த பிள்ளையும் அனுராதா ரசிகர் தான் போல இருக்கு. நானும் அனுராதா ரசிகர் தான். செய்மாலி அனுராதாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ ஜெயமாலினியா நல்லா இருந்துச்சுடா. எனக்கு அனுராதா ரொம்ப பிடிக்கும் அனுராதா அதிமதுரமா இருக்குமா அனுராதா? அந்த குரல் அதிமதுரா அனுராதா. அடடடடா. அண்ணே எப்படி வராது? அதனால அது உண்மைதானே அப்படிதான் வரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு என்னது சரி விடு. என்ன சூப்பரா இருக்கும் இப்ப அது மாதிரி நீ அந்த அம்மா பாடினது நல்லா இருக்கு முடியல இந்த அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லு. ரெண்டும் தான். கலக்கு சரி முழுக்க. என்ன ரெண்டு பேரும் இப்படி வந்திருக்கிறீங்களே விஷயம் தெரியாதா? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்திருக்கிறீங்க அம்மா விஷயம் தெரியாம போயிருக்கு. நீ என்ன விஷயம் யார் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நீ அசந்து போவ. ஆமா போங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே போய் சொல்லிக்கிட்டே திடீறீங்க அவங்க வராங்க இவங்க வராங்க இந்த இடத்துக்கு அப்படிதான் வருவாங்க நீங்க ஒருத்தர் இது வரைக்கும் வரல இனிமே தான் வரப்போறாங்களாக்கும் முனி ஓட்டை இருக்கு. ஐயா, ஏன் பயப்படுறியா? ஏம்மா, எங்கேம்மா போறீங்க? அந்த முனி அல்ல மாமா முனிவர். மாமா முனி ஓட்ட இருந்தா முனியில அடிச்சிடலாம். முனியில அடிச்சதுன்னா வலிக்காதடி. சுளுப்புன்னு பட்டு போயிடும். ஐயோ அடியில் அடிச்சதான் கிண்ணுன்னு பிடிக்கும். நீங்க இருக்கீங்களே இங்கே இருப்பில இதை கேளு. எந்த பிள்ளை அப்பாட்ட கேட்டேன். அங்க அங்க அப்பாட்ட கேட்டேன்டா. என்ன கேட்டிய எப்பா இங்க நம்ம தினை தானே வச்சிருக்கோம், இங்க எப்படி முனிவர்கள்லாம் வருவாங்க, இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையாப்பான்னு. சொன்னா சரியா இருக்குமே சொல்லு அப்ப அப்பா சொன்னாரு இங்க முனிவர்கள் வரமாட்டாங்கடா, இங்க மலை உச்சி இருக்குல்ல, வேள்வி மலை உச்சி, அங்கதான் தவம் பண்ணுவாங்களாம் உட்காந்து. சில சாமியார் உட்காந்து தவம் பண்ணும்போது முதல் தூங்கிருங்களாம் அப்படியே நல்லா அசந்து. சரி அப்ப உருண்டு விழுந்துருங்களாம் அங்க இருந்துச்சு. அப்ப உருளைங்க அப்ப உருண்டு வந்துட்டு அப்புறம் இந்த வழியா எந்திரிச்சு போறது, அப்பதான் நம்மளை பார்த்துட்டு போறது. அப்படி தான் உருண்டு வந்திருக்கு உங்களுக்கு. இத கண்டுபிடிச்சிருக்க பாரு ஆராய்ச்சி பண்ணி. பாத்ரூம்ல உட்காந்து யோசிச்சேன். மலையில இருந்து இறங்கி வந்தா நேராகும். ஏன் வேற எங்க இடம் இல்லையா? நிஷ்டையில இருக்கும்போது உருண்டு கீழே விழுவாங்க. அப்படியே விழுந்துறது. அப்புறம் இங்க முடிச்சு பார்க்கல என்னடா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்படி போறது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த பக்கம் நில்லுங்க நான் இந்த பக்கம் நிக்கிறேன், அப்படிதான் சாமி இது உருண்டு வருதான்னு பாப்போமா? உருண்டு வந்துருச்சு, இப்பதான் இங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன். பொய் சொல்றீங்க, சரி அழைத்து வாருங்கள். ஐயா சாமி அடுத்த வீடு பார்க்க சொல்லிடுவாங்க வைக்கல. இல்லைங்கப்பா நான் சொன்ன பொய் சொல்லுங்க. உருண்டு விழுந்து பூரா சிராஞ்சிருக்கு வேறு, பாறையில் விழுந்து அது பூரா சிராஞ்சி விட்டு பெரிய பாவம். பைய போனேன் மேலே மலை ஏறி போயில பிள்ளைகிட்ட போய் தான் பேச்சு தின்னு அப்புறம் கிளம்புங்க. வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால். ராகவனே ரமணா என்னனே அந்த மனுஷன் பெரிய மனுஷன் கூட வெண்ணெய் என்னன்னு பேசிட்டு இருக்கு. அறிவு இருக்கா உங்களுக்கு? அண்ணேன்னு பார்க்க மாட்டேன். ராகவனே ராகவெண்ணேன்னு நான் சொல்லல. யார் அப்படி பாடுறது? காதுல ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரம் தா ராகவனே ரமணா
தசரதா கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரம் தசரத ராமா ஆனந்த அன்பை தா. ராகவனே ரமணா கருணானா ஆ என்னாச்சு காலம் வச்சு விட்டாங்களா ராக ராக யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே வைதேகிநாதா வைதேகிநாதா படமலை ராஜா ஆனந்தா அன்பை தா. வணங்குகின்றேன் சுவாமி. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது எண்ணி ஆ? எனக்கு முன்பதாக சொன்னேன். நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு நல்லாசை கூறுங்கள் சுவாமி. கேளுடி நம்ம சாமிகிட்ட போய் அவர் எவ்வளவு மெதுவா பேசுறீங்க, நீ எதுக்கு வாழ் வாழ்னு கத்துற? சரி வாமா. சாமி போய் ஆசீர்வாதம் ஆட நீ இங்கிட்டு வா, நீ எதுக்கு நீ பின்னாடி நிக்கிறேன்னு தெரியுங்கிட்டு வா. முகரைய பெருமூரி அவர் சொன்னாரு, நீங்க அஷ்டமா சித்துக்கள் படிச்சிருக்கீங்க. ஆமா. சிறுச பெருசாக்குவீங்களா, பெருச சிறுசாக்குவீங்களா? சொல்லிட்டாரா? கீழே உள்ளது மேல வந்துருமா, மேல இருக்கிறது கீழே போயிருமா? ஆமாம்மா. எனக்கு இப்ப பிரச்சனையே அதுலதான். என்ன? எனக்கு நீண்ட நாளா உங்களை மாதிரி ஆளதான் பார்க்கணும் ஒரே ஒரு சரி. ஆசை. இது உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது. இது எந்திரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வரம் கொடுங்களே. பாவம் அவரே ஏமாந்து போறார். அஷ்டமா சித்துக்களே தோத்து போகும். உனக்கு பிரச்சனையா தானே? உண்மையா? எப்படி? இல்ல முதல்ல நல்லா இருந்த சாமி. சரி. இப்பதான் கொஞ்சம் அந்த இது என்ன தொக்கா எடுக்க போறீங்களா? கொலா வச்சிருக்கீங்களா? ஊதி ஊதி எடுக்கிற மாதிரி. இதுல ஒரு குத்து குத்துனா போதும். என்ன? அதை கொடுங்க, அதே நான் குத்திக்கிறேன். பிரச்சனை இல்லாம இருக்கும். எப்ப போயிட்டு வாங்க. இது எதுக்கே வச்சிருக்க அத்தை தண்டி? வாழ்க வளர்க விளம்பரங்களை